வண்ணம் படத்துல நீ பட்டியலெடுத்த சமூகத்தை சேர்ந்தவர நடிச்சா மட்டும் போதாது, எங்க வலியும் கஷ்டமும் உனக்கு தெரியணும். என்ன பேச்சுவார்த்தை இருக்கு? பேச்சுவார்த்தை என்ன பேச்சுவார்த்தை இருக்கு? நீங்க எந்த பிரஸ்? அப்படிலாம் பத்திரிகையால் தான் நான் சந்திக்கிறேன், உங்களை சந்திக்கல. பத்திரிகையால் தான் சந்திக்கிறேன், உங்களை சந்திக்கல. பத்திரிகையால் தான் பத்திரிகையால் தான் சந்திக்கிறேன், உங்களை சந்திக்கல. நீ எவ்வளவு பேசிருக்காங்கறத மிஷின் இப்ப சொல்லுங்க. கொஞ்சம் பொறு. ஆனா எங்க கண்ணீர் வைத்தறிச்சலும் நிஜமா சொல்றேன், அவர் எந்த ஆன்ஜியோ பண்ணாலும் சரி நல்லாவே இருக்க மாட்டார். நிஜமா சொல்றேன், எங்களோட ஒருத்தரோட வைத்தறிச்சல் நைட்டும் பகலும் வெயில்ல உட்கார்ந்து இருக்கிறோம், பிள்ளைங்க குடிக்கலாம் உட்கார்ந்து இருக்கோம். விதவை பெண்கள் தான் எல்லாரும், யாருமே இருக்கிற பட்டவங்க இல்ல. எங்களோட ஒரு சாபம் சொல்லுங்க, போயிட்டு சாபம் விட்டாங்கன்னே சொல்லுங்க. சொல்லுங்க தூய்மை பணியாளர்கள் எல்லாருமே சொல்றேன், விட்டாங்கன்னே சொல்லுங்க தோழர். போயிட்டு போட மாட்டோம். திமுக கட்சி தான், ஆனா ஓட்டு போட மாட்டேன். ஓட்டு போடுவோம். எங்க வீட்டுல ஓட்டு கிடையாது. எங்க வீட்டுல 20 ஓட்டுக்குது. நாங்க யாருக்கு நினைக்கிறோமோ அவங்களுக்கு தான் போடுவோம். எங்க பாவத்தை கொட்டிக்கிட்டு நல்லா இருக்க மாட்டீங்களா? ஒரு தூய்மை பணியாளர், அவர் பேசுனதும் தூய்மையாக தான் இருந்துச்சு. பணியில் மட்டும் இல்லை, பேச்சும் தூய்மை தான் இருந்துச்சு. அதுக்காக முதல்ல நீங்கள் அவங்க பேச்சுக்கு, அவங்களுடைய உணர்வுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லணும். அவ்வளோ அருமையாக பேசினாங்க. அவங்க சொன்னாங்க, இத்தனை ஆண்டு காலமாக நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையாக பராமரித்த நம்ம மக்களுக்கு சுகாதாரத்திற்காக உழைச்ச உங்களை இந்த அரசு கைவிட்டுடுச்சு. 300 சுகாதார பணியாளர்களை முன்னறிவிப்பு இல்லாமல் இந்த அரசு பணி நீக்கம் செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையே இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியாக ஆக்கிடுச்சு. எல்லாருக்குமே கான்ட்ராக்ட் அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்பட்டதுனால தான் இந்த வேலையும் உறுதி செய்யப்பட முடியாத ஒரு சூழ்நிலை. நான் சொல்கிறேன், உங்கள் வேலை திரும்ப கிடைப்பதற்கான நடவடிக்கை உடனடியாக திமுக ஆட்சி அமைஞ்ச உடனே உறுதியாக. அவங்களே சொன்னாங்க, மாநகராட்சியை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லைன்னு. 2 முறை நான் மேயராக இருந்தவன். இதோ இங்கே இருக்கக்கூடிய சுப்பிரமணியம் அவர்களும் மேயராக இருந்தவர் தான். ஆகவே மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும், தூய்மை பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் என்ன கஷ்டம், என்ன நிலைமை அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். ஆகவே நிச்சயம் சொல்கிறேன், எப்படி கலைஞர் 5வது முறையாக முதலமைச்சராக இருந்தப்போ நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக பொறுப்பேற்று உள்ளாட்சியில் நல்லாட்சின்னு பேர் எடுத்தனோ, அது மாதிரி நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டத்திலும் உள்ளாட்சி சிறப்பாக இருந்துச்சு. அந்த நல்லாட்சியை உருவாக்குவோம், ஒட்டுமொத்த நல்லாட்சியை உருவாக்க போகிறோம். அதுக்கு நீங்கள்லாம் துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு, சகோதரி மரியா அவர்களை